எங்கேயாவது இது நடக்குமா? இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அங்கேயே அத்தனை பேரும் எகிப்துல வந்து எல்லாருடைய வீட்லயும் சாவு. வேதம் சொல்லுகிறது சாவில்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லையாமா. எந்த வீட்டுல பார்த்தாலும் மரண ஓலம். அவங்களுக்கு கோபம் தானே வரணும். நீ தானே இப்படி பண்ண, உனக்காக தானே இப்படி நடக்குது, நீ செஞ்சதுனால தானே என் வீட்டுல இப்படி பிரச்சனை. அடிச்சு துரத்துனாங்கன்னு சொன்னா நியாயம், திட்டி அனுப்புனாங்கன்னா நியாயம். ஆனா ஆண்டவர் அப்படியே தலைகீழா மாத்துறாரு. கர்த்தர் அதிசயத்தை செய்கிறவர் அல்லவா? வேதம் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வாங்கி கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதோ அங்கிருந்து எடுத்து கொடுக்கிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். யார் உங்களை வெறுமையா அனுப்பினாலும் இயேசு உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்க. பொன்னையும் பொருளையும் தூக்கி கொடுப்பாங்களா? சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் கொடுக்க வச்சாருல்ல. இது உன் உழைப்பு இல்லப்பா, இது உன் உழைப்பு இல்ல, என் பிள்ளையினுடைய உழைப்பு. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து போனா போதும் தான் நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, பொன்னையும் பொருளையும் பணத்தையும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் கிளம்புனா போதும் நினைச்சாங்க. அதுக்கு தான் ஆவலா இருந்தாங்க. ஆனா ஆண்டவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு கொடுக்கிற பிரச்சனை நிமித்தமா எனக்கு ஒண்ணும் வேணாம் பாஸ்டர், எனக்கு ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே, பிரச்சனை இல்லாம இருந்தா போதும் ஆண்டவரே, என்ன சமாதானமா அனுப்புனா போதும், எனக்கு எதுவும் கஷ்டப்பட்டது எதுவும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் இழந்தது எதுவுமே எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல, என்ன சமாதானமா அனுப்புனா போதும்னு மட்டும் யாரோ ஒரு சிலங்க நினைக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத்நேச்சருடைய ஆட்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ வந்து எனக்காக பெரிய வேலை செஞ்ச, பெரிய வேலை செஞ்ச. நீ எப்படி வேலை செஞ்சேன்னா, உன்னுடைய தலை மொட்டையாகிற அளவுக்கு நீ வேலை செஞ்ச, உன்னுடைய முடியெல்லாம் கொட்டி போச்சு, அந்த அளவுக்கு நீ வேலை செஞ்ச. உன்னுடைய தோள்பட்டையில சுமந்து சுமந்து இந்த தோள்பட்டையில இருக்கிற இந்த தோலெல்லாம் வர்ற அளவுக்கு நீ வேலை செஞ்ச. ஆனா உனக்கு ஏதாவது கொடுத்தாங்களான்னா உனக்கு ஒண்ணும் கொடுக்கல, உன்னை எதுவுமே கொடுக்காம அனுப்பிட்டாங்க. ஆனா உலகம் உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிட்டாலும் நான் நீதி உள்ள நியாயாதிபதி, உனக்கு நான் ஒண்ணு தருவேன். என்ன தருவேன்னா, எகிப்து தேசத்தையே உனக்கு நான் தருவேன், எகிப்து தேசத்தையே உங்களுக்கு தருவேன். அவங்க கொடுக்காம இருக்கலாம் பிரதர், அவங்க கொடுக்காம இருக்கலாம் சிஸ்டர். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தெருவில் நீங்க பொன்னோடும் பொருளோடும் வாழ்வீங்க. அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி நீங்க ஆசீர்வாதத்தோட வாழ்வீங்க. வாழ கர்த்தர் உதவி செய்வார். 100% நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாக்குத்தத்தம் என் தலை மேல இருக்கணும். இது எப்படி நடக்கும்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே.